அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரான்சிஸ் கோல்டன் ஸ்னெயிலிருந்து. உறவுகளே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளாக வீடியோ எதுவும் போட முடியல. வேலை கொஞ்சம் டைட்டாக இருந்ததில் இப்போ குறைஞ்ச விலையில் சிறந்த தரத்தில் ஒரு 440 வாட் சோலார் வாட்டர் பம்ப் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு போட்டு கொடுத்துருக்கோம். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த இடத்துடைய இடம். இந்த பேனல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே செஞ்சிட்டோம் நண்பர்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் வாங்கும்பொழுது இந்த ஹைட்டு பேனல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்தது. அதனால் ஃபுல்லாகவே நண்பர்களை வச்சு நாங்களே வெல்டு பண்ணிட்டோம். ஸ்டாண்டு எல்லாமே வெல்டு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கரெக்டான சைஸில் வச்சுட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த பம்போடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து 48 வோல்ட் வரைக்கும், அதாவது நார்மலாக 48 வோல்ட்டில் ரன் ஆகும். 520 வாட்ஸ் வந்து இதுக்கு கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி 8 ஆம்புக்கு மேலே இருக்கணும். பம்பிங் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டருடைய ஹைட்டு கேணிலேருந்து 1 அடியிலேருந்து 55 அடி வரைக்கும் எடுக்கலாம். சரிங்களா? இன்னும் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். இதுதான் அந்த மோட்டரு, வாட்டர் பம்ப். இது வாட்டர் பம்ப். இதில் பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட இந்த வாட்டர் பம்போட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு 14,000 லிட்டரு ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு தாராளமாக எடுக்கும். 2 இன்ச்சு ஓஸ் போட்டுக்கலாம், ஹெச்டி ஓஸ் போட்டுக்கலாம் நம்ம. இதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ். அதில் கொடுத்துருக்கிறது 400. ஆனால் மினிமம் நமக்கு பேனலுடைய ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 520க்கு மேலே இருக்கணும். நீங்கள் 520க்கு மேலே எவ்வளோ வேணாலும் பேனல் போட்டுக்கலாம். ஆம்பும் 8 ஆம்ப் வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அந்த வாட்டர் லெவல் அவுட் வர்றதுக்காக ஃபுல்லாக கலாயில் பண்ணியிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஒரு புதுவிதமான மெட்டீரியல். அது வந்து நம்ம சீக்கிரம் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. மேலே இருக்கிறது எல்லாம் எஸ்எஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரல், நெகட்டிவ், ஒன்று வந்து பாசிட்டிவ். ரைட்டுங்களா? 2 ஒயர் வந்திருக்கும். இது நம்ம டைரெக்டாகவே பேனலோடைய ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நடுவில் வந்து பிரேக்கர் வைக்கணும். கண்டிப்பாக டிசி பிரேக்கரும் ஒரு ஐசோலேட்டரும் வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. இதுதான் அந்த மொத்த மோட்டருடைய டிசைனே. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்ப எளிமையான ஒரு இதில் வடிவமைச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கயிறு கட்டுறதுக்கோ இல்லாட்டி மேலே நீங்கள் இது பண்ணிக்கலாம். தண்ணியில் இறக்கும் பொழுது கயிறு கட்டுறதுக்கு பண்ணிக்கலாம். இல்லைனா மோட்டரை சுற்றி நம்ம கயிறு கட்டி கரெக்டான விதத்தில் மோட்டர் டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம கயிறு கட்டியும் இறக்கிக்கலாம். பெரும்பாலும் இதில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க முன்னாடி ஒரு வால்வ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், தண்ணி அவுட்லெட்டுக்காக. அதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த வால்வ் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வால்வ் ஒரு வேளை நமக்கு செட் ஆகலை அப்படின்னா நம்ம கடையில் போயிட்டு தனியாகவே நம்ம வந்து எஸ்எஸ்சில் வாங்கிக்கலாம். பைப்பு ஹீட் பண்ணி ஆயிலில் ஹீட் பண்ணி ஏற்றுறதுக்கு தனியாகவே வாங்கிக்கலாம். பேனல் வேலை முடிஞ்சிடுச்சு நண்பர்களே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேனல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப அது எப்படி சொல்கிறது, ஸ்லாண்டிங்கெல்லாம் வைக்கல. நார்மலான ஒரு பொசிஷனில் தான் பேனலை வந்து வச்சுருக்குறோம். ரொம்பவுமே ஹைட்டு வித்து பார்த்து நாங்கள் இது பண்ணலை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கிறோம். கீழே நான் தம்பி ஒருத்தர் வந்து கலவைகளை போட்டு இடத்த ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது இந்த வேலையை நாங்கள் முடிக்கிறப்ப மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-4:15. சூரியன் பாருங்கள் அந்த பக்கம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. மணி வந்து இப்போ 4-4:15 இருக்கும். 4 மணி இருக்கும். 4 மணி போல் இந்த வேலைகள்லாம் ஓரளவு டெம்பரரியாக முடிச்சிருக்கோம். இன்னும் இபி பாக்ஸ் வைக்கல, ட்ரிப்பருக்கு இபி பாக்ஸ்லாம் வைக்கல. சரிங்களா? ஸோ ஒரு ஏற்கனவே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மோட்ரு இது ஒன்று, இன்ஜின் ஒன்று வச்சுருக்குறாங்க ஆயிலில் இறைக்கிற மாதிரி. பட் அது அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது, டீசல் விலை அதிகமாக இருக்கிறனால அதுக்காக அது யூஸ் பண்ண முடியலன்ற கண்டிஷனுக்கு தான் இப்போ இதை நம்ம பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மணி 4 மணி. இந்த வெயிலுக்கு அடுத்தது இப்போ நம்ம மோட்ரு வந்து எல்லாமே ஓரளவு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. சரிங்களா? இப்போ வந்து பாருங்களேன், கேணிலையும் பாருங்கள், ரொம்ப பெரிய கேணிலாம் கிடையாது. ஆனால் தண்ணி அதிகமாக ஊற்ற எடுக்கக்கூடிய கேணி. இதோட அடி பார்த்திங்கன்னா 27லேருந்து 28 அடியில் இப்போ மோட்ரு இருக்குது. ஒயரிங்லாம் சிம்பிளாக தான் வச்சுருக்குறோம். இன்னும் முழுசாக செட் பண்ணி முடிக்கலை. இப்போ பாருங்கள் நண்பர்களே, 4 மணி. இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. மேலே மேகத்தை பார்த்தாலே தெரியும், மேகம் ஃபுல்லாக இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது 4 மணி. இப்போ கரெக்டாக மணி 4. சூரிய வெளிச்சம் பெருசாக இருக்காது. அந்த இதில் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் அவுட்டு. இப்போ தான் மோட்டரை போட்டோம். இந்த பாருங்கள், தண்ணி நல்லா ப்ரெஷராகவே வருது இப்போ 4 மணிக்கே. இது வந்து 440 பேனல் 2 போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நண்பர்களே, இது அடுத்த நாள் காலையில்
அடுத்த நாள் காலையில் இப்போ நாங்கள் இதை வந்து அன்றைக்கி முடிச்சாச்சு. இது அடுத்த நாள் காலையில் வந்து சரி எடுப்போம். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஒரு 9:15 இருக்கும். 9:15க்கெலாம் தண்ணி வெளில வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்படி வருது பாருங்கள், நல்ல ப்ரெஷராக இருக்குது தண்ணி. இது காலைல 9:15க்கு இந்த நேரத்துக்கு தண்ணி வந்துட்டுருக்கு. சும்மா தண்ணி இன்னும் ஈரப்படாமல் இருக்கிறதுக்காக எம்சிபி மேலே ஒரு பாக்ஸை போட்டு வச்சுருக்குறோம். மேலே சூரியனை பாருங்கள், சூரிய வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது. அதான் என்னன்னு தெரியல, அன்றைக்கி நாங்கள் இந்த வேலையை செய்யும் பொழுது சுத்தமாக சூரிய வெளிச்சமே இல்லை, சூரியன் மறைஞ்சி தான் இருந்தது. ஆனால் அதுக்கே பார்த்திங்கன்னா நல்லா கண்டினியூட்டி, அதாவது தண்ணி பாருங்கள் நின்று வராமல் ஸ்டாப் ஆகாமல் நல்லா கிளியராக வந்துட்டுருக்கு பாருங்கள் ப்ரெஷராக. அதான் காலைல 9 மணிக்கெலாம் தண்ணி வர. நண்பர்களே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு. மேலும் உங்களுக்கு யாருக்காவது இது குறித்து தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நண்பர்களே, ரொம்ப நன்றி. ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.